ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரேண்டமாக ஒரு டே பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டே ஒரு பிரிஸ்காக போகிறதுக்காக நம்ம எப்படிலாம் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், எப்படிலாம் நம்ம அந்த டேயை கொண்டு போகலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காலையிலே நான் அன்றைக்கி இட்லியும் சட்னியும் தான் சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இட்லி மாவு இருந்துச்சு, சரி காலையில் இது பண்ணிக்கலாமே அப்படின்னு தான். அன்றைக்கி காலையில் வெதருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சில்லுன்னு குற்றாலம் மாதிரி நல்லா சாரலோட சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மழை டைம்ங்கிறனால நான் எப்போவுமே சுடு தண்ணியே ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுப்பேன். அப்பப்போ போடணுன்னா நம்ம தண்ணி குடிக்கிற அளவு கம்மி ஆயிடுதுல்ல, அதனால் போடணுன்னா நம்ம கொஞ்சம் மாய்ச்சலாக ஆயிரும். சரி சும்மா இருக்கட்டும் அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு போயிடும். அதே இது ஃப்ளாஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக தண்ணி குடிச்சிருவோம், அதனால் தண்ணி குடிக்கிற அளவு குறையாது. நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி டைமில் ஹாட் வாட்டர் கொடுக்குறது தான் நல்லதுன்னு நான் ஹாட் வாட்டர் தான் எப்போவுமே பாப்பாவுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு மட்டும். மற்றபடியுமே சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி சுடு தண்ணி தான் மோஸ்ட்லி அவளுக்கு கொடுக்குறது. அப்புறம் அன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி காலையில் தான் சீக்கிரமே நம்ம டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ல, அதனால் இதை இப்போவே பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையில் பண்ண வந்துட்டேன். அதாவது இதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எங்கள் அத்தை தான் இதை சொல்லி கொடுக்க நான் பண்ணினேன். தேவையானது இதுக்கு ரொம்ப கம்மி தான். ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்திருந்தேன். அதிகமான தண்ணி ஊற்றாமல் எடுக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டேன், அதனால கொஞ்சம் ரெசிபி கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து ஒரு 800 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருந்தேன். வெல்லம் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா இன்னொரு 100 கிராம் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, உப்பு, இவ்வளோ தான். வேறு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸுமே இதுக்கு கிடையாது. இந்த வெல்லத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதை கொஞ்சமாக ஊற்றி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட்டாகி வந்தாலே போதும், இதுக்கு பதம் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது ஒரு 3 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி அந்த முட்டை கூட நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்துடலாம். அதாவது தேங்காய் பால், அப்புறமா தேங்காய் பால், முட்டை, வெல்லம், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சமாக நெய் ஊற்றின ஒரு பாத்திரத்தில் நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை உள்ளே ஊற்றி நான் இட்லி பாத்திரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் இறக்கி வைப்போம்ல சாப்பாடுலாம், அந்த ஸ்டாண்டு தான் உள்ளே வச்சுருந்தேன். அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டேன். ஏன்னா அது கொதிச்சிட்டுனா நமக்கு இது உள்ளே வைக்க கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் ஊற்றி அதை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி அதிகமான ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, அதிகமான ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம்ல இந்த பிளேட்டை நல்லா ஏர் டைட் ஆகிற மாதிரி ஒரு மூடி வச்சு நான் மூடிடணும். எனக்கு அந்த பிளேட்டுக்கு இந்த ஆப்பச்சட்டியோட மூடி ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, அதை தான் நான் வச்சுருந்தேன். ஏர் வெளியே போகாத மாதிரி இருக்கணும். பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். அது ஒரு 30 நிமிஷம் அந்த ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா ரெடி ஆகட்டும். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும். சூடாக இருக்கும்போது நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா பிஞ்சிரும். அதனால் அது ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்லேயே மற்ற வேலைகள் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சமாக நம்ம செம்பருத்தி பூவில் உள்ள அந்த செம்பருத்தி இலை பூவெல்லாம் நல்லா தண்ணியில் நல்லா இது பண்ணி நல்லா பனைஞ்சி அந்த ஜூஸை தான் அன்றைக்கி பாப்பாவுக்கு தலையில் தேய்ச்சி விட்டேன். மலையாளிஸ் மோஸ்ட்லி அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. இங்கே நான் பார்த்த வரையில் நிறைய பேர் அது தான் போடுறாங்க. நல்லா முடி நல்லா சில்கியாக இருக்குது, நல்லா பிளாக்காக இருக்குது, நல்லா இருக்குது. அவங்க ஷாம்புலாம் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரேர் தான். பாப்பாவுக்குமே நான் குட்டி பிள்ளையில் தான் ஷாம்பு ரொம்ப குட்டியாக இருக்கும்போது போட்டேன். அப்புறமே அதை விட்டுட்டு நான் கொஞ்சம் நேச்சுரலாக ட்ரை பண்ணேன். நல்லா ஒர்க் ஆகுது. பாப்பா முடி நல்லா ஷைனிங்காக தான் இருக்கும். அதேமாதிரி பாப்பாவை சின்ன சின்ன வேலையில் கூட நான் அவளையும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஏன்னா அவளுக்கும் அதை நம்ம பழக்கணுங்கிறதுக்காக. அது பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பெரிய பிள்ளைங்களான அப்புறம் கேட்கலன்னு நம்ம சொல்கிறதுல வேலையே இல்லை. அதில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பாப்பாவுக்கு சளி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதனால் இவளுக்கு ஒரு 5 நிமிஷம் வேணால் தலையில் இருக்கும். அதுக்கப்புறம் உடனே நான் குளித்து விட்டுருவேன். பெரிய பிள்ளைங்களுக்கு இப்போ நம்மலாம் இருக்கோன்னா
நமக்கு சளி பிடிக்கும்னா உடனே தேய்ச்சிட்டு உடனே குளித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சளி பிடிக்காதவங்க ஒரு 20 மினிட்ஸ் தலையில் வச்சுட்டு அப்புறமா குளிக்கலாம். ஷாம்பு போட்டுலாம் குளிக்க வேண்டாம், சும்மா குளித்தாலே போதும். நிறைய முடி இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை தலையில் தேய்ச்சோன்னா ரொம்ப நல்லது. அப்போனா நம்ம இந்த இலெல்லாம் தலையில் சிக்காதில்ல, அதுக்காக. அத்தை, பாப்பாவோட அப்பா எல்லாருமே வெளியே போகிறதா இருந்துச்சு. அதனால் பாப்பாவை ரெடி பண்ணி அவங்க கூட அனுப்பி விட்டுட்டு நான் என்னோடய வீட்டில் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போகிறனால நான் வரும்போது மீன் வாங்கிட்டு வரேம்மான்னு அத்தை சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதனால் வீட்டெல்லாம் பாப்பா இல்லாத டைம் வீட்டை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதனால் கடகடன்னு பெருக்கி விட்டுட்டு எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு சமையல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சிட்டோன்னா வந்தோடனே ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் புளியெல்லாம் ஊற போட்டு மசாலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். பாத்திரம் மட்டும் கழுவ வேண்டியது இருந்துச்சு. மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பித்தேன். மீன் குழம்புக்கு ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிரும்ல. இந்த மசாலா மட்டும் அரைச்சி வச்சுட்டாலே ஈஸியாக ரெடி ஆக்கிடலாம். வந்தோடனே தேங்காய் பால் வந்து காலையிலே அந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இருந்துச்சு, அதை ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். இந்த கேப்லேயே நான் ரெடி பண்ண வச்சுருந்த அந்த இது வந்து புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் புட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து சீனிக்கு பதிலாக வெல்லம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ண வேண்டாம். அதனால் ரொம்ப ஹெல்த்தி கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதில் நம்ம எதுவுமே வேறு மாதிரி ஒரு மாதிரி ஐட்டம்ஸ் சேர்க்கல, அதனால் ரொம்ப ஹெல்த்தி தான். குழம்புக்கு எல்லாம் அரைச்சி தான் வைக்கணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் சரி குழம்பு கூட்டியே வச்சிடலாம், எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். அத்தை வந்து கால் பண்ணி சொன்னாங்க, நான் வந்து ஐல மீன் தாம்மா வாங்கியிருக்கேன்னு. அவங்க கால் பண்ணி சொன்னாங்க. அதனால சரி அப்போ தான் மீன் டக்குன்னு கழுவி போட்டுடலாம்லங்கிற ஐடியாவில் எல்லாத்தையுமே குழம்பையே கூட்டி வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால சரி வெளியே வந்து எனக்கு வந்து இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வச்சிட்ருக்கேன். அப்போ வெளியே கொஞ்சம் மழை லைட்டாக தூரிட்டு இருந்தனால சரி அதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலான்னு போனால் கரெக்டாக செடி வந்து தண்ணி படாத இடத்துல தான் இருந்திருக்கும் போல், அதிகமாக மேலே தண்ணி படலை. அப்புறம் உள்ளே கொண்டு வந்து லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறதுலாம் ஆசை இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி செடிலாம் உள்ளே வைக்கும்போது அந்த கிச்சனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இப்போ தான் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டிச்சு விட்டுருக்கோம். நம்ம அதை சரி அப்புறமா பார்த்துக்கலான்னு வச்சிடறோம்ல, அது வந்து அப்படி இருந்து போயிடுது. இன்றைக்கி அதை தான் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு தான் அதை நான் போடுறதா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இதை தச்சு முடிச்சுட்டு குளிக்க போகணுன்னு நினச்சிருந்தேன். அதுக்குள்ளே அத்தை வந்துட்டாங்க. சரி மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் டக்குன்னு குழம்பு அடுப்பில் தூக்கி வச்சுட்டு மீனை கழுவி கட் பண்ணி கொடுத்து மீனை கட் பண்ணி குழம்புக்கு போட்டாச்சு. கொஞ்சம் மீனை கழுவி கொடுத்துருந்தேன். அத்தை வந்து அதை ரெடி பண்ணி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பாப்பா பயங்கர பசியில் இருந்தா, சரி அவளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துடலான்னு ரெடி பண்ணேன். ஏன்னா அவள் வெளியே போயிட்டு அவங்களாம் வரும்போதே மணி 1:30-2 மணி ஆயிடுச்சு. வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக நம்ம இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்போம், ஏதாவது கொடுப்போம்ல. வெளியே போகிறனால அது மிஸ் ஆயிடுது. நான் மோஸ்ட்லி வெளியே போகும்போது நான் கூட்டிகிட்டு போனேன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அன்றைக்கி பிளான் இல்லை, அத்தை வந்து லேட் ஆகும்னு நினைக்கல. அதனால் ஒன்றுமே எடுக்காமல் போயிட்டாங்க. அவள் பயங்கர பசியில் வந்தாள். நான் வந்தோடனே சாப்பாடு கொடுத்தேன். இந்த மாதிரி குழம்பு வேறு ரெடி ஆகலையா, சாப்பாடு ரெடி ஆகிட்டு, ஏன்னா ஆல்ரெடி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். அதனால் வந்தோடனே கடைன்னு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. கொடுத்த உடனே இந்த ஸ்நாக்ஸை தான் ஃபஸ்ட் ரெடி பண்ணேன், எடுத்தேன். ஏன்னா சாப்பாடு கொடுத்தோன்னே எனக்கு அது எப்படா ஓப்பன் பண்ணுவோன்னு இருந்துச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தேங்காய் பாலில் நான் அதிகமாக தண்ணி ஊற்றி எடுத்ததுனால கொஞ்சம் ரெசிபி வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நீங்கள் தேங்காய் பாலில் தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்துடும். பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே கொடுக்குற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும்போதே ஆனால் கவுத்துறாதீங்க, கண்டிப்பாக சொதப்பிடும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நான் அதுக்கப்புறமா தான் குளிச்சுட்டுலாம் வந்து பாப்பா தூங்கிட்டால, அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். ஃப்ரிட்ஜு ரொம்ப நாளாகவே சரி இன்னும் 2 நாள் கழித்து க்ளீன் பண்ணலாம், இன்னும் 1 நாள் கழித்து க்ளீன் பண்ணலான்னு அது அப்படியே இருக்குது. சரி அதையும் லைட்டாக க்ளீன் பண்ணி, ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற இடம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால தான்.
இன்றைக்கி அதையும் நான் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். நம்ம என்றைக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோமோ, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி இன்னும் நம்ம ரொம்ப ஃப்ரீ பண்ணிட்டோன்னா நம்ம மைண்டும் தேவையில்லாதது திங்க் பண்ணோம், நம்ம இன்னும் ரொம்ப சோம்பேறி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது இன்னும் 2 நாளுக்கு கண்டினியூ ஆயிரும். இன்னும் 2 நாள் மறுபடியும் நம்ம அதே சோம்பேறித்தனத்தோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு என்றைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், அன்றைக்கி நம்ம எந்த வேலையெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கோமோ அதை கொஞ்சம் பார்த்து விட்டுட்டோம்னா நமக்கு அந்த டே வந்து ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சுனால பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது நான் உங்ககிட்டலாம் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். குழந்தைங்க பால் குடிக்கலைங்கிறதுக்காக ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அப்புறம் இந்த அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு பால் குடிக்க கொடுக்காங்க. அது கொடுக்குறது வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப தப்பு. ஏன்னா சரி, பால் குடிக்கலைன்னா வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம், அதை வந்து வேறு மாதிரி டைவேட் பண்ணலாம், இன்னும் வேறு எப்படி ட்ரை பண்ணலான்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சுருந்த ஒரு இந்த மாதிரி ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணுறது ஒன்று இருந்துச்சு. நீங்கள் இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி அது ஒரு பாட்டில் வந்துட்டு போயிருக்கும், நீங்கள் அதை வேணால் மறுபடியும் பாருங்கள். அது வந்து ரொம்ப மோசமானது. அது எக்ஸ்பைரி ஆகிட்டுன்னு நான் தூர போட்டுட்டேன். நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணல. ஆனால் இது எங்கள் வீட்டில் ஒருத்தங்க வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப மோசம். க்ளீன் பண்ணும்போது கையில் படுது, கையிலே அவ்வளோத்துக்குள்ளே கரைப்படுதுன்னா அது எவ்வளோ மோசமாக இருக்கும். குழந்தைங்க வயிற்றையும் அது மாதிரி தான் பாதிக்கும். அதனால் அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். பாதாம் பால் மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணேன். ஃபிஷ் டேங்க்னால் பெருசாலாம் இல்லை, இது வந்து ஆற்றுல பிடிச்ச மீன். நானும் எங்கள் அண்ணியும் தான் எங்கள் ஊரில் இருக்கிற ஆற்றுல போய் பிடிச்சிட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷால் வச்சு தான் பிடிச்சோம். நான் ரொம்ப ஆசைப்பட்டனால எங்கள் அண்ணி என் கூட வந்தாங்க. அன்றைக்கி அந்த மீனெல்லாம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி விட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் என்னோடய துவைக்கிற வேலை, பெருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே கடலை அள்ளுற வேலை இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைம், பாப்பா விட மாட்டாள், அவள் விடுற டைம் கொஞ்சம் நேரம் நம்ம பண்ணலாம். அவளும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நேரம் பண்ணலாம். எங்கள் பிஸ்னஸே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கடையாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான். நைட்டு எல்லாருக்குமே சப்பாத்தி தான் போட்டிருந்தேன். மத்தியானம் வச்சுருந்தேன் அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் முந்திலாம் சப்பாத்திக்கு மீன் குழம்பு என்னடா மொக்க காம்பினேஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் உண்மையாகவே அது நல்லா தான் இருக்குது. அதுவும் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு வேறையா, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் அத்தைக்கு சாப்பிட கொடுத்தேன். அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக தான் வருவாங்க, அவங்களுக்கு வந்ததுக்கப்புறமா சூடாக பண்ணி கொடுத்தேன். பாப்பா வந்து எப்போவுமே கூட 2 பேர் இருந்தால் நம்ம யாராவது கூட உட்காந்து சாப்பிட்டோன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டாக விரும்பி சாப்பிடுவா. குழந்தைங்களே அப்படி தான். யாராவது சாப்பிட்றத பார்த்து யார் கூடயாவது இருந்து விளையாண்டு சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். மொபைல் கொடுக்குறத விட அவங்க சேட்டை பண்ணி சாப்பிட்டாலும் அது நல்லது தான். மொபைல் கொடுக்குறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம தான் சில நேரத்தில் நம்ம சுயநலத்துக்காக நம்ம குழந்தைங்கள வந்து ஐயோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம சுயநலத்துக்காக குழந்தைங்கள நிறைய டைம் கெடுத்துடுறோம். அது தப்பு தான். ஆனால் தவிர்க்க முடியாத தருணத்தில் அதை பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. நமக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அதை மாதிரி ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அவங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பா அவளுக்கு ஷவர்மா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்க அப்பா கூட சேர்ந்து பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க சாப்பிட்டாங்க. சுட அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற மாவை வந்து ஒரு கவரில் நம்ம நல்லா ரேப் பண்ணி வைக்கும்போது மேலே ட்ரை ஆகாமல் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் அரிசிலாம் ஊற போட வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் ஊற போட்டுட்டு படுக்க போனேன். எல்லா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நம்ம கிச்சனையே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு படுக்க போனேன். அப்படி படுக்க போனால் நெக்ஸ்ட் டே நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் எனக்கு இந்த டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.